வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சப்பாத்திக்கு 5 அருமையான சைட் டிஷ். முதல்ல நம்ம பார்க்க போறது 8 நிமிஷம் அவசர குருமா. இத மஞ்சள் குருமான்னு சொல்லுவாங்க. ரோட்டு கடை கடலை மாவு குருமான்னு சொல்லுவாங்க. நான் குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில இந்த 1 இன்ச்சுக்கு பட்டை போடுறேன். ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போடுறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை. இதை உனக்கு உடைக்கி விட்டுறலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுடலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வணங்கட்டுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இதில் 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி போட்டுருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வணங்கட்டும். இங்கே தக்காளி வேகிறதுக்குள்ள இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை கரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பூந்தி மைசூர் பாக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியலங்க. அந்த கடலை மாவு தான். இப்படி கடலை மாவு இல்லாட்டி நம்ம வீட்டில் பொட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக சட்னி கரைக்கிறதுக்கு வச்சுருப்போம். அதை போட்டு மிக்சியில் கொஞ்சம் பவுடராட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இப்படி தண்ணியில் கலந்துக்கலாம். இது நல்லா கட்டியெல்லாம் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இலக்கம் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் விசையாக வச்சுக்கலாம். நம்ம கடலமாவு கரைச்சி ஊற்றுனதுக்கு அதுக்கு நம்ம ஊற்றின உடனே குழம்பு கெட்டியாயிரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி முதல்லையே பார்த்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாயிரும். இது இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கடலமாவோட பச்சை வாசம் போகட்டு. இப்போ குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தழை நிறைய போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கலரி விட்டுறலாம். குழம்பு நம்ம வைக்கும் போதே கொஞ்சம் இலக்கமாக பார்த்தா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் இஞ்சிகிட்டே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது. காய்கறி இல்லாத அன்னைக்கு அவசரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த குருமாவை செஞ்சுக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான மஞ்சள் குருமா ரெடி ஆயிருச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலாங்க. இன்னைக்கு குழம்பு வந்து அரைச்சி வைக்க போகிறாங்க. அதனால முதல்ல அரைக்கிறதுக்கு வேண்டியது வணக்கலாம். அடுப்பில் நான் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுடுறேன். இதில் ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலே வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் இருந்தால் போதுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் ஒரு 5 முந்திரி வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கசகசாவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா கசகசாவை ஊற வைக்காம மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சோம்னா அவ்வளோக்கா அரையாமல் முழுசாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்சியில் போட்டு அரையும் போது அரைஞ்சிரும். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது அரைக்கும் போதே இந்த தண்ணியோடவே இந்த கசகசாவையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதில் 200 கிராமுக்கு பன்னீரை நான் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் வந்து இந்த பன்னீரை ஒன்று எடுத்து போட்டுடலாம். பன்னீரோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்படி நம்ம பண்ணும்போதுங்க பன்னீர் குழம்புல போட்டதுக்கப்புறமும் எப்பவுமே கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் இருக்கும். 4 சைடு வேகணும்னு இல்லைங்க. ஏதோ ஒரு 2-3 சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருந்தால் போதும். இப்போ பன்னீர் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அதில் போட்டுக்கலாம். நம்ம பன்னீரை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துனே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டோங்கன்னா கல் மாதிரி கெட்டியாக ஆகாமல் இருக்கும். இப்படி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து தனியாக நீங்கள் ஒரு பேனில் வச்சிங்கன்னா நல்லா இறுகி கல் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவை தாளிச்சு விட்டுறலாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் போடுறேங்க. இதில் 1 இன்ச்சுக்கு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் போடுறேங்க. இதுலங்க 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாங்க. 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போடுறேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போடுறேங்க. இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வேகட்டுங்க. பச்சை வாசனை போகட்டும்.
இதை நம்ம வணக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளி பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம போட்ட பட்டர்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா சுண்டிருச்சுங்க. நம்ம போட்டிருக்கிற பட்டர்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு ஓரத்துலலாம் பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ இதில் நம்ம இந்த பன்னீரை போட்டுடலாங்க. இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் எடுத்து வச்சுருக்குங்க. இதை வந்து நல்லா கையில் போட்டு நுணுக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம். ஏகமும் வர மாதிரி போட்டுடலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் க்யூப்பும் போட்டிருக்கேங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்களா, ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்ம ஊற்றின பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும் பாதம். இவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு கிரேவி. நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறேங்க. அடுப்பு ஒரு வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் கடுகு போடுறேங்க, கொஞ்சம் கடலப்பருப்பு போடுறேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயங்க, ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சின்ன பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இதுக்கு பச்சை மிளகா தாங்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டுங்க. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்குங்க. இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 தக்காளி போட்டால் போதுங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 பீஸாக போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போடுறேங்க. இது நார்மலாக கடைகளில் கிடைக்கிறது தாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ இதில் நான் 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. தக்காளியோட மசாலா நல்லா கலக்கட்டுங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேங்க. இதில் இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் பொடிச்சுட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே பொடிச்சுட்டு போடலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கணும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் பொடிஞ்சிரும். அதனால் நம்ம முதல்லையே போடும் போதேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோங்கன்னா இது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக அதுவே உடஞ்சிக்கும். இப்போங்க இதில் இன்னொரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கலரி விட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயேங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோணுங்க. காரம் ஊற்றினா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலா கொதிச்சிருச்சுங்க. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது தால் ஃப்ரைங்க. நான் தால் ஃப்ரை பண்ணுறேக்குங்க 50 கிராமுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டைம் கழிஞ்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இதை குக்கரில் போட்டுக்கலாங்க. இதில் 50 கிராமுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் 2 டைம் கழிஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இதையும் குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில்ங்க 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம விளக்கெண்ணெய் விடும்போதுங்க பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி ஈவனாக வெந்திருக்குங்க. குக்கரை மூடி வச்சுங்க ஒரு 8 விசில் விடலாங்க. ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும். 8 விசில் வருதுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 8 விசில் விட்டுங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இப்போ தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு தாளிச்சு விட்டுறலாங்க. நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்குங்க. இதை போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாங்க. இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் கொஞ்சம் வணங்கட்டுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 4 கருவேப்பிலை இருக்குது, இதையும் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டுங்க. இதில் ஒரு தக்காளியங்க நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இங்கே வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா குழம்பு வேகட்டுங்க. இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகப்பொடி போட்டுக்கலாங்க. இது ஜீரகத்தை வந்து சும்மா வெறும் வடசட்டியில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இங்கே விசில் விட்டு வச்சுருக்கிற பருப்பை இதுக்குள்ளே ஊற்றிடலாங்க. இன்னி கொஞ்சம் இந்த குக்கரையும் கழுவி தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்ப ஒரு கிளறி விட்டுறலாங்க. அடுப்பு வந்து மீடியம்லயே இருக்கணுங்க. ஏன்னா இது வந்து பருப்பு போட்டதுக்கு அடுப்பு விசையா வச்சிங்கன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். அதனால மீடியம்லயே வச்சிருங்க. மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். குழம்பெல்லாம் நல்லா சுண்டிருச்சுங்க. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. ஒரு கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான தக்காளி தொக்குங்க. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. இப்போ இதை நல்லா பொடியே வெட்டிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொடியே வெட்டியிருக்கேங்க. 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 1 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நல்லா தட்டிக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க. பொடியே தட்டிக்கணும். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுங்க நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் வச்சுருக்குங்க. இதையும் போட்டுடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் உள்ளே போட்டுடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாங்க. இது 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். என்னோட சாம்பார் பொடியே நல்லா காரமாக இருக்கும். அதனால நான் மிளகாத்தூள் கம்மியாக போடுறேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிளகா பொடி கொஞ்சம் எச்சா போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. நம்ம தக்காளியே நல்லா தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க தக்காளியே. இது நல்லா வேகட்டுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இதை அடிக்கடி கிளறி விட வேண்டியது இல்லைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்குங்க. இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த தொக்கு சீக்கிரமா கட்டி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி ஊத்துறோங்க. நீங்க ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள இதை தீத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க புளி ஊற்ற வேண்டியதில்லை. இல்லை 1 மாசத்துக்கு மேலே நீங்க வச்சிருக்கோம்னு நினைச்சீங்கன்னா இந்த புளி ஊற்றிக்கோங்க. இப்போ மொத்தம் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. இன்னும் நல்லா கெட்டி ஆயிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இன்னும் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிரும். தொக்கு கெட்டி ஆக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி எடுத்து நல்லா அடியால கிளறி விடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகட்டுங்க. நல்லா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சுற்றியும் நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வெளியூருக்கு எங்காச்சும் போகிறீங்க அப்படி மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டுட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 வாரத்துக்கு உங்களுக்கு கெடாது. இவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான 5 வகையான சைடிஷ் செஞ்சாச்சுங்க. இது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.